ஒரு முறைக்கு பல முறை யோசித்துக்க. அதெல்லாம் உள்ள கொண்டு போட்டலாம். வீட்டை பத்தியா பங்களா மாதிரி இருக்குது. இது யார் வீட்டு தோட்டம்? அது நம்ம கண்ணாடி தோட்டமா? ஓ, இப்படி பளிச்சுன்னு வச்சிருக்காவே. இவெல்லாம் நமக்கு தெரியாம போச்சுதே. இங்கெல்லாம் நம்மள மாதிரி எல்லாம் விட மாட்டாவட்டி. நம்ம எப்படி இங்க வர முடியும்? அத வந்துட்டோம்ல. சரி சரி, பாம்பை தூக்கி வீசிட்டு வா. நான் வீசணுமா? அப்ப எதுக்கு உங்களை கூட்டிட்டு வந்தேன்? எட்டி, இங்க இருந்து போச்சுன்னா அது போவாது. உள்ள கொண்டு தூக்கி போட்டாதான் முடியும். என்னால எப்படி தூக்க முடியும்? சரி, இங்கே நின்று சிக்னல் கொடுங்க, நான் உள்ள தூக்கிட்டு போறேன். சரி சரி, தூக்கிட்டு வா. சப்பா, இதை தூக்கிறதுக்குள்ள போதும் ஆயிருமே. இசா, அங்க போய் இசு போடு. இங்க வச்சு இசு போடாத. அதானே அப்பப்ப நம்மள காட்டி கொடுத்துட்டே இருக்கு. உசு உசுன்னு கிட்டே. சப்பா, ஓ இசுக்கு ஈடு கொடுக்க முடியல. கேட்டியா? சத்தம் கட்டாம இரு. நீ அது கூட பேச்சுவார்த்தை நடத்துனதெல்லாம் போதும். சீக்கிரம் போ. அப்பாடா, எப்படி வீட்டுக்குள்ள கொண்டு போட்டாச்சு. பட்டணத்துக்காரா, அலறி அடிச்சு நீ ஓடணும். ஹெல்ப் பண்ணதுக்கு என்ன பாடுபடுத்திட்ட. இப்ப பாரு என் வேலையை பாரு. என்னடி புருஷனை பக்கம் இருக்க முடியும்? அத்திவாசமா சிக்கிட்டனே. என்ன விடுங்க. பாம்பள்ளி வீட்டுக்குள்ள போட வந்திருக்க. அது வந்து பாம்பை பார்த்து பட்டணத்துக்காரன் அள்ளி அடிச்சு ஓடுவானே. பட்டணத்துக்காரன் ஓடுவான்டி, புருஷன்காரன் எப்படி ஓடுவான்? ஆனாலும் இந்த நேரத்துல புருஷனை பார்க்க வந்த பாரு, கொஞ்சம் கிழக்கு போதாண்டி இருக்குது. என்னடா பண்ண நினைச்சிட்டு இருந்த. இனி போய் தெரியல, போய் அவளை பார்க்க முடியாத. என்ன பண்ண? அப்படியே போனாலும் ஊருக்காரன் நம்ம மேலும் இங்கேயும் பாப்பானே. என்னடா பண்ணலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எப்படி பாரு, கரெக்டா என் ரூம்ல வந்து என் மடியில. இங்க பாருங்க, உங்களை பாம்பு வச்சு போட்டு தள்ளதான் வந்தேன். கொஞ்சம் இதுக்கு வரல. கொலக்காரி, நீங்க என்ன பாடுபடுத்துறியா? அப்புறம் எனக்கு இப்பெல்லாம் தோணதான் செய்யும். நான் இன்னொன்னு அவளை பாடாடி படுத்துத. ஆமா, என்ன பாடுபடுத்துறியா? என் தங்கமே, என் வைரமே, நல்லா என்ன பார்த்து சொல்லி. நான் உன்னை பாடுபடுத்துதேன். ஆமா, என்ன பார்த்து சொல்லிடி. ஆமா, மரியாதையை இறக்கி விடுங்க. தங்கங்களை வெளியில நிக்குது. பாத்துச்சி, பரட்ட பத்த வச்சிரும். மரியாதை சொல்லிட்டேன், என்ன விட்டுருங்க சொல்லிட்டேன். ஆமா, விடுதாங்க. சரியான நேரத்துல சரியான இடத்துக்கு வந்திருக்கா. புருஷனை பார்க்க வந்திருக்கா. விட்டுருவேன் என்ன? எப்படி விடுவேன்? என் கையில இருக்குது என் பொண்டாட்டி தானா? நல்ல சந்தர்ப்பம்ல. அத்தியாவசமாவது சிக்கிட்டட. இப்ப பார்த்து ஒரு பயவலியே காணுவே. ஆனா வந்துருவாள. வராம எங்க போயிருவாளுவே. உன்னை என் தோளோட சாட்சிக்கு ஆசையா இருக்கு. அன்னைக்கு பசங்க நடந்துச்சே, அதே மாதிரி. நான் வீட்டுக்கு போனேன். போல என்ன விட்டுருங்களே, நான் போறேன். தெரியாம உங்க வீட்டுல பாம்பு போடக்கு வந்துட்டேன். என்ன விட்டுருங்க. என்னது விடுறதா? எனக்கு பொல்லாடியா கூட தான் இருக்கணும். அத்தே, இங்க பாருங்க, நீங்க ஒரு மார்க்கமா போய்கிட்டு இருக்கீங்க. நீங்க எனக்கு வெள்ளடா இல்ல. என்ன விட்டுருங்க சொல்லிட்டேன். நீ என்ன பண்ணாலும் சரி, நான் விட மாட்டேன். நீ என் பொண்டாட்டி, எனக்கு சொந்தமானவா. எனக்கு மட்டும் அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இல்ல, விட மாட்டேன். விட்டுருங்க சொல்லிட்டேன். அட தங்க பழனி, இப்ப பாத்து எங்க போனது தெரியல. இல்ல, நான் தள்ளி நிக்கிறேன். ஒன்னும் தேவையில்லை. நிச்சயமா ஒண்ணு பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருந்தது. எப்படி இவ்வளவு வந்துருவாள எனக்கு தெரியும். எப்படி தமிழ்ல வந்துருவா. நீ நான் இப்ப இவ்வளவு வெளியில தான் நிக்கி. சிக்னல் கொடுத்துட வேண்டியதா. எவ்வளவு நீ உள்ள வர முடியாது. என்ன சொல்றீங்க? எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டேன். இங்க நீயும் நானும் மட்டும்தான், வேற யாரும் வர முடியாது. விளையாடாதீங்க, என்ன விட்டுருங்க. முடியாது. என் பொண்டாட்டினே விட மாட்டேன். இங்க உன்னையும் என்னையும் தவிர வேற யாரும் இல்ல. இங்க பாரு, என்ன பாரு. என்ன பத்தி தெரியாம நீங்க விளையாண்டுகிட்டு இருக்கீங்க. நான் யமனியே வித்தவா. அதுல என்ன உன்னை பிடிக்குது? சரி, கொடுக்கட்டா? சொல்லு. மரியாதையில விட்டுருங்க சொல்லிட்டேன். விட முடியாது. என்ன முடியாதா? அழகு ராணியே, பிரச்சனை பண்ணாம போடா. பிரச்சனை எப்ப வரும்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கே பிரச்சனை வந்தாலும் எனக்கு பிரச்சனையே இல்ல. தபார், ஊரறிய சொல்லுவேன், நீ தான் என் பொண்டாட்டின்னு. உங்க அப்பா கிட்ட வந்தே சொல்லுவேன். எனக்கு அந்த அளவுக்கு இப்ப தைரியம் இருக்குது. பார், அப்படிலாம் விட்டு கொடுக்க முடியாது. நான் முடிவு பண்ணிட்டேன், நீ எனக்கு சொந்தமாகணும், அவ்வளவுதான். எனக்கு ஒண்ணு பிடிக்கல. ஏன் பிடிக்கல? ஃப்ரெண்ட் போய் யாருக்காவது பிடிக்க மாடா. அதான் இந்த அளவுக்கு போச்சே, இனி என்ன ஃப்ரெண்டு? ஏய், நீ தான் அப்படி நடந்துக்கிட்ட. நான் ஒண்ணு நடந்துக்கல. நான் இன்னும் உன்னை ஃப்ரெண்டா தான் பாக்குறேன். என்ன செஞ்சா ஃப்ரெண்ட்ல இருந்து எனக்கு எடுப்ப? வேண்டாம், விளையாடாத சொல்லிட்டேன். இங்க பாரு, உண்மை சொல்றேன், மனசை விட்டு சொல்றேன். உன் மேல திருக்காயிட்டேன். இதுக்கு மேல என்ன சொல்லக்கூடாது இல்ல. இப்படி சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? எதுக்கு வெக்க பண்ணும்? மனசுக்குள்ளே இருந்தாதான் அசிங்கம். ஓப்பனா சொல்லிட்டேன், உன் மேல ஒரு கிறுக்காதான் இருக்கேன். சொன்னா கேளு. எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு, வேண்டாம் உன் கூட தான் வாழுவேன், முடிவே பண்ணிட்டேன். சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் வேணா கொஞ்ச நாள் நீ என்னை ஏத்துக்கிற வரைக்கும் ஒதுங்கிடு. ஆனா நான் உங்களுக்கு தாலி கட்டியே ஆகணும். இப்ப எதுக்கு உனக்கு இவ்வளவு அவசரம்? கை நழுவி போயிடக்கூடாதுன்னு தான்.
எனக்கு சொந்தமாயிட்டேனா அப்புறம் எனக்கு பயம் இல்ல பத்தியா. டேய் படா படுத்தாத. எங்க அப்பாக்கு நான் சோறு கொண்டு போகணும். எனக்கு வலிய விடு. அப்ப நான் உங்ககிட்ட தாலி கட்டட்டுமா? டேய் சின்ன பையன் மாதிரி பேசாத. தாலி கட்டட்டுமான்னு கொன்னுருவேன். நான் சின்ன பையன் மாதிரி பேசிட்டு இருக்கேனா? சீரியஸா பேசிட்டு இருக்கேன்டி. நீ பணக்காரனா, அதனால உன்னை செல்ல குரங்கா வளர்த்து வச்சிருக்காவ. அந்த செல்ல புத்திய கொண்டு என்கிட்ட காட்டாத. உன் செல்ல சட்டையெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்க. எப்பா பொறுப்பு இல்லாத உன் கூட என்னால வாழ முடியாது. என்னடி பொறுப்பு இல்ல? உனக்கு பொறுப்பு கம்மி. என்ன விட்டுரு. என்ன சம்பந்தி பண்ணி கொடுக்கணும், பொண்ணு பிள்ளைய நல்லா பாத்துக்கணும். இதுக்கு மேல ஒரு ஆம்பளை கென்னடி வேணும். அந்த அளவுக்கு என்கிட்ட பொறுப்பு இருக்குது. இல்ல என்ன விட்டுரு. அதெல்லாம் முடியாது. நீ என்ன கல்யாணம் தான் ஆகணும். அது விருப்பம் இல்லன்னு சொல்றேன்லடா. என்னால ஃப்ரெண்ட புருஷனை ஏத்துக்க முடியாது. எனக்கு ஒண்ணு பிடிக்கல. ஆனா என்ன ஒன்னா பொண்டாட்டி தான் பார்க்க முடியுது, புரியுதா? இப்பவும் உன்னை பொண்டாட்டியா தான் பாத்துக்கிட்டு இருக்க. வேண்டாம்டா. நீ எனக்கு வேணும்டி சொல்லிட்டே இருப்ப. ஒரு நான் வேதா முடிவெடுத்தேன்னு வச்சுக்க, அப்புறம் நீ தான் மாட்டிக்குவேன். இப்படி பண்ணிட்டானே அப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லக்கூடாது. ஓ மிரட்டி பாக்குற. செய்ய போறதா சொல்லிட்டு செய்ய போறேன். புடிச்சிருக்குல்ல, சொல்லாம செஞ்சா நல்லா இருக்காதுல்ல. எருமை மாடு. திட்டிக்க அன்னைக்கு நான் திட்டுவேன். அன்னைக்கு ராட்சசி என்ன பாடுபடுத்துற தெரியுமாட்டே. ஆனா உன்னை காதலிச்சலுக்கு நான் வேற எவ்வளவு இப்படி காதலிக்கவே இல்லை தெரியுமா? அத நீ ஏகப்பட்ட காதல் பண்ணிருக்கேன். அது எனக்கே தெரியும். ஏன் நானே தூது போயிருக்கேன். இப்ப என்கிட்ட வந்து நீ இப்படி பேசிட்டு இருக்க, நான் எப்படிடா நம்ப முடியும்? உனக்கே தெரியும் நான் எவ மேலேயும் இவ்வளவு கிறுக்கா இல்லைன்னு உனக்கு நல்லா தெரியும். ஆமா நிறைய காதலிச்சேன், நீ தான் தூது போன இல்லங்களே. அப்ப நான் எப்படி இருந்தேன், இப்ப நான் எப்படி இருக்கேன்னு உனக்கு வித்தியாசம் தெரிய வேண்டாம்? அப்ப நீ ரொம்ப விளையாட்டு பிள்ளையா இருந்த, இப்ப கொஞ்சம் பரவாயில்லாம இருக்க, அவ்வளவுதான். மத்தபடி எதுவும் எனக்கு வித்தியாசமே தெரியல. என்னடே இப்ப என்ன, நான் எப்படி காதலிக்கிறேன் உனக்கு ப்ரூவ் பண்ணணும், அவ்வளவுதானே? வேண்டாம் சொன்னா கேளு. இவகிட்ட பேச்ச கூடாது, தாலி கட்டில பேசவே செய்யணும். வேண்டாம் சொன்னா கேளு. இனி நான் உன்னை விடப்படுறது இல்ல. இன்னைக்கு உன்னை எனக்கு சொந்தமாக்கி இன்னைக்கே கொன்னு போட்டுருவ ராஸ்கல். பாப்பாடே பாக்குறாடே, நானும் பொறுமையா போய்கிட்டு இருந்தா நீ ரொம்ப தான் பண்ணிக்கிட்டு இருக்க. சரி வேண்டாம் போயிரு, அதான் உனக்கு நல்லது. இல்ல போக மாட்டேன். ஒண்ணு வேண்டாம்டா, பிரச்சனை ஆயிரும். நீ போடா. பிரச்சனை எடுத்து நான் இருக்க, அதெல்லாம் முடியாது. நீ எனக்கு சொந்தமாகணும். உன்ன மாதிரி ஒரு செல்ல குரங்கு கிட்ட போய் நான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்ட மாதிரி என்னால செருப்பால அடிக்கணும். எல்லாரும் சொன்னாங்க அவன் என்ன ஃப்ரெண்டா நினைச்சு சுத்திக்கிட்டு இருக்காத, என்னைக்காவது ஒரு நாள் அவன் உன் பக்கமே திரும்புவான்னு. அது சரியா தான் இருந்திருக்கு. அதான் எனக்கு ஒண்ணு பிடிக்கலன்னு சொல்றல, விட வேண்டியதானே? அது எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கலாம் போதாதா? எனக்கும் பிடிக்கலடா. அது கல்யாணத்துக்கு அப்புறம் பிடிக்கும். வேண்டாம் சொன்னா கேளு. முடியாது. வேண்டாம்டா. முடியாது. டேய் எட்டிட்டு மிதிச்சுற விடு. கத்து நல்லதானே, ஊராட்கள கூடட்டும், நான் எல்லாத்தையும் சொல்லுவேன். தீவன் பிளானோட வந்திருக்கா, ஓட்டத்தை பிடிச்சிட வேண்டியதா. முடிஞ்சா என் பிடிக்காத தப்பிச்சு போ. இப்பெல்லாம் சொல்லாதே சொல்லிட்டேன். நான் ஒரு கத்துனேன்னு வச்சுக்கோங்களே. கத்து அதனே எனக்கும் வேணும். கத்திடுவேன். கத்துடே கத்து அதனே எனக்கும் வேணும். நான் பொய்யில சொல்லல, கத்துனேன்னு வச்சுக்கோங்களே. ஊர்க்காரங்க எல்லாம் வந்துருவாங்க. அதே ஊர்க்காரங்க உனக்கு இங்க என்னமா வேலைன்னு கேட்பாங்க. நீ என்ன சொல்லுவ? ஒரு அழகான வாலிய பையன் இருக்கிற இடத்துல உனக்கு என்ன வேலைன்னு கேட்பாங்க. ஒரு ஆம்பளை தனியா இருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ள நீ எப்படி வந்தேன்னு கேட்பாங்க. இவ்வளவு நேரம் வீட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேட்பாங்க. அவன் உன்னை என்னெல்லாம் பண்ணணும்னு கேட்பாங்க. கத்தியாலாத ஆம்பளை விட்டுருவாங்க. உன்னதான் எல்லாரும் எல்லா கேள்வியும் கேட்பாங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்க என்ன தப்பு பண்ணணும் நான் ஒப்பனை சொல்லிடுவேன். அப்புறம் என்ன நடக்கணும் உனக்கே தெரியும். அப்புறம் என்ன, இங்க ஏதோ நான் பட்டணத்துக்கு கூட்டிட்டு போயிருவேன். எனக்கு சௌரியம் தான். இப்பவும் ஒண்ணு காப்பாத்துறதுக்கு தான் நான் போராடிட்டு இருக்கேன். போராடிட்டு இருக்கிய? ஆமா. அழகு பொம்மை இருக்க அழக பாரு. இன்னைக்கு ஃபுல்லா உன்னை இப்படி அள்ளி அடிச்சு பக்கத்துல வச்சுக்க போறேன். இந்த சந்தர்ப்பத்தை நான் விட மாட்டேன். பட்டணத்துக்காரமா பட்டணத்துக்காரன். அப்புறம் இங்க பாருங்க, எனக்கு உங்களை பிடிக்கவே இல்லை. என்ன விட்டுருங்க, நான் போறேன். என்ன விடுங்க. இல்ல இல்ல இல்ல, உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டேன். சும்மா தண்ணி விளையாடிட்டு இருந்தேன். நீங்க இப்படிலாம் பண்றது எங்க ஊருக்காரங்க பார்த்தா என்ன அசிங்கமா பாப்பாங்க. என்ன விடுங்க. லூசு, நீ பொண்டாட்டி அப்புறம் நான் அசிங்கப்படுத்திடுவேனா? இங்க யாரும் வரமாட்டாங்க. அந்த தைரியத்தோட பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் ஒன்னு அசிங்கப்படுத்தி ஒன்னு அடைவன் மட்டும் கடவுளே நினைக்காத. அந்த தப்ப நான் ஒரு காலமும் பண்ண மாட்டேன். முழுசா உன் மனசுல இடம் பிடிச்சி என் பொண்டாட்டியா அங்கிருந்து நான் கூட்டிட்டு போவேன் பட்டணத்துக்கு. சரியா?
இதை விட்டுருங்களேன், நான் வீட்டுக்கு போகணும். உன்னை நல்லா பாத்துக்கணும். சரி நம்பு, என் கண்ணுக்குள்ள வச்சு உன்னை பாத்துக்கணும். சும்மா சொல்லல, நீ என் கூட இருந்தா என் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். இது வரைக்கும் நான் வாழாத வாழ்க்கையெல்லாம் உன் கூட நான் வாழ முடியும். நீ எனக்கு மனைவியா வந்தா மட்டும் உன்னை எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கும். பிடிச்ச பொண்ணோட வாழ்றதாண்டி வாழ்க்கை. ப்ளீஸ், உன்னை நல்லா பாத்துக்கணும். இது நம்பு. உன்னை ஒரு தாயா, தகப்பனா, ஃப்ரெண்டா, நல்ல புருஷனா உன்னை நல்லா பாத்துக்கணும். எனக்கு புருஷனா போனே. தாயாட்டம் ஒன்ன நான் தாளாட்டுவேன், தினம் வாராறு வாரிதோ நான் பாடுவேன், இப்பவும் எப்பவும் சீராட்டுவேன். I love you. யாத்தி, இது எதுல போய் முடிய போகுதுன்னு தெரியலையே. நான் விளையாட்ட நினைச்சு சீரியஸா போய்கிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் நான் கிடையாது. நீங்க தேவையில்லாம ஆசை வளர்த்துட்டு இருக்கீங்க. என்ன விடுங்க சொல்லிட்டேன். நீ என்ன பண்ணாலும் சரி, நான் உன்னை விட மாட்டேன். ஏன்னா எனக்கு நீ சொந்தமானவா, எனக்கு சொந்தமானவா. விட மாட்டேன். உன்னை இங்கிருந்து கூட்டிட்டு போகாம நான் இங்கிருந்து போகவும் மாட்டேன். ஒருவேளை உன்னை இங்கிருந்து கூட்டிட்டு போகவில்லைன்னா இங்க உன் கூடயே உன்னை பார்த்துக்கிட்டே வாழ்ந்துட்டு போயிடுவேன். இனி என் வாழ்க்கை உன் கூட மட்டும்தான். இனி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் உன்னை நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அது போதும் எனக்கு, வேற எதுவும் வேண்டாம். எனக்கான சந்தோஷமும் நிம்மதி எங்கன்னு தேடி தேடி அலைஞ்சேன். எனக்கான சந்தோஷமும் நிம்மதியும் உன்கிட்ட தான் இருக்குன்னு கண்டுபிடிச்சேன். அது எப்படி என்னோட சந்தோஷத்தை நிம்மதியை நான் விட்டுட்டு போவேன்? என் எதிர்காலம், என் சந்தோஷம், என் நிம்மதி எல்லாம் உன்கிட்ட தான் இருக்குது. நான் முழுச உனக்கு சரணடைஞ்சிட்டேன். என்னை ஏத்துக்கடி. எனக்கு யாருக்கிட்டையும் இன்னைக்கும் கெஞ்சி பழக்கம் இல்லை. முத முறையா உன்கிட்ட நான் கெஞ்சுறேன். என்னை ஏத்துக்க. என் சந்தோஷம் நிம்மதி எல்லாம் நீ ஒருத்தி தாண்டி. உன் கூட வாழ்ந்த நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். அந்த கடவுளை என்ன ஆசை வச்ச மாதிரி இருக்கும். நீ என் கூட இருந்தனா என் வாழ்க்கை சுருக்கமா இருக்கும்டி. ரொம்ப சந்தோஷமா இருப்பேன்டி. நான் ரொம்ப அதிர்ஷ்டக்காரனா இருப்பேன்டி. நீ எனக்கு வேணும்டி. இந்த கள்ளம் கபடம் இல்லாத இந்த வெள்ளந்தியான இருக்கணும். எனக்கு மனைவியா வரணும். இந்த சூதுவாதம் இல்லாம குழந்தைத்தனமா சுட்டித்தனமா குழந்தை மாதிரி நடந்துக்கிற இந்த அழகு ராணி எனக்கு பொண்டாட்டியா வேணும். இந்த வெள்ளந்தியானவா எனக்கு பொண்டாட்டியா வேணும். பல வழிகளையும் வேதனைகளையும் அவமானங்களையும் துரோகங்களையும் பார்த்தவன். அப்படிப்பட்ட மனுஷங்களை பார்த்து பார்த்து உன்னை பார்க்கும்போது ஏதோ எனக்கு பெரிய வரமா தெரியுதுடி. உன்ன மாதிரி ஒருத்தி நான் பார்த்ததே இல்லை. நீ எனக்கு வேணும்டி. வலியை மட்டும் பார்த்தவனுக்கு வலிக்கு மருந்தா வந்தவனே, அந்த வலியை போக்குற மருந்தா வந்தவனே, நான் எப்படி உன்னை விட்டு கொடுப்பேன்னு நினைக்கிறேன். முயற்சி பண்ணி பார்ப்பேன். பிறகு நானும் மனசுதான் நிரூபிக்க வேண்டியிருக்கும். எனக்கு நீ வேணும்னா வேணும். அப்படிலாம் யாருக்கும் உன்னை விட்டு கொடுக்க முடியாது. அதை பத்தி எனக்கு கவலையும் இல்லை. உன்னுடைய எதிர்காலம் தான் எனக்கு முக்கியம். முன்னாடி என்ன நடந்துச்சு, நீ யாரை விரும்பின, அதை பத்திலாம் பிரச்சனையே இல்லை. நீ எனக்கு சொந்தமானவா, இப்ப எனக்கு நீ சொந்தமாயிட்டு இருக்க, அவ்வளவுதான். புரியுதா? இப்போ உன்னை அள்ளி அணைச்சு உன்னை என்ன வேணாலும் என்னால பண்ண முடியும். ஆனா பண்ண மாட்டேன். உன் பர்மிஷன் இல்லாம நான் எதுவும் பண்ண மாட்டேன். உனக்கா எப்ப தோணுதா அப்போ நான் இதெல்லாம் பண்ணுவேன். ஆனா எனக்கு விருப்பம் இல்லாமலாம் இல்லை, விருப்பம் தான். ஆனா உன் பர்மிஷன் இல்லாம நான் எதையும் பண்ண மாட்டேன். இவ்வளவு நெருக்கமா வச்சவனுக்கு எதுவும் பண்ணதுக்கு எவ்வளவு நிரம்பி ஆகும். ஆனா பண்ண மாட்டேன். இந்த ராணி முழுசா என்ன நேசிக்கணும். முழுசா நேசிச்சு அவளை எனக்கு கொடுக்கணும். அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்பேன். அந்த நாள் சீக்கிரம் வரும் நம்புறேன். நிச்சயமா நீ கொடுப்ப, கொடுக்க வைப்ப. அந்த ராணி பிள்ளை உள்ள போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஆளைய காணோம். என்ன அவ போகும்போது வலி இருந்துச்சு, இப்ப வலிய காணோம். எங்கோடி போய் பார்த்தாலும் திறக்க முடியலையே. எட்டி ராணி, எட்டி ராணி, எட்டி ராணி. ஐயோ, எங்க இருக்கான்னு தெரியலையே. பய உள்ள ஒரு தப்பிச்சு ஓடிட்டோம். எட்டி ராணி, என்ன பயவுல சத்தமே கொடுக்க மாட்டேங்குது. எட்டி ராணி, கற்கள் விட்டு போச்சு, சீக்கிரம் வா. கற்கள் விட்டு போற ஊருக்குள்ள போக முடியாது. வயக்காட்டு வழியா போகணும், பாம்பு கம்பு கிடக்கும், சீக்கிரம் வா. எட்டி ராணி, எட்டி ராணி. அத்தி இந்த பயவுலயே காணுமா, ஒரு என்ன விட்டுட்டு போயிட்டாலுவலோ. அத்தி வயக்காட்டு வழியா வேற போகணுமே, வேற வழியும் இல்லையே. எட்டி ராணி, ஏ ராணி. அப்பாட, எட்டி ஜபா. அவ ராணி உள்ள போனா ஆளையே காணோம். எப்ப போனா? அவ போய் தான் 3/4 மணி நேரம் இருக்கும் போலுக்க. 3/4 மணி நேரம் ஆகுதா? கூடதான் மட்டும் இருக்கும், ரொம்ப நேரம் ஆயிப்போச்சுது. உள்ள என்ன கொண்டு போனா? அதான் அந்த மலைப்பாவை தூக்கிட்டு போனா. ஒருவேளை பையில தூங்கிட்டோ. அவ சாயங்காலம் தூங்க மாட்டாள. அப்படியா? சரி, நீங்க உள்ள போய் பாத்தீங்களா? இது உள்ளோடி இல்லாட்டி பூட்டி இருக்குதே. உள்ளோடி பூட்டி இருக்கா?
அத்தி பட்டணத்துக்காரங்கிட்ட மாட்டிக்கிட்டாலும் அத்தி. சரி, நான் இந்த ஓட்டோடி உள்ள குதிக்கேன். அத செய்யி. சரி, நான் கூடி போய் ஓட்டுக்கு மேல ஏறி உள்ள குதிக்கிறேன். அட எடுபட்ட பையன், இவன் எதுக்கு உன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கான்? சப்பா, இங்கேயும் வந்துட்டானா? நீ என்கிட்ட உதவங்க போறது உறுதியாயிட்டு பாத்துக்கிட்டே இரு. ரொம்ப திட்டாதானே? நான் ஒண்ணு பார்க்க வரல, சாரை பார்க்க வந்திருக்கேன். சார பார்க்க வந்திருக்கியா? அத்தி சார பார்க்க வந்திருக்காதா? ராணி போய் உள்ளதானே இருக்கு. பாப்பா தூக்கிட்டு போயிட்டு இப்ப உள்ள போனாமன்னா எல்லாரும் கையங்களுமா மாட்டிக்கிடுவோமே. அத்தி வாலிய பிள்ளைய கூட விட்டுருவ. இத கிளவிக்கு இதெல்லாம் தேவையானு என்ன எல்லாம் ரவுண்டு கட்டிடுவாவளே. வழி விடு, நான் உள்ள போட்டோம். நீ இப்ப உள்ள போக கூடாது. ஏன்? நீ போனா அத்தி ராணி மாட்டிக்கிடுவாள. நீ உள்ள போக கூடாது. எட்டி சேபா, அவனை எப்படியாவது உள்ள விட்டுறாதட்டி. இவன் மட்டும் உள்ள போயிட்டாமுன்னா நம்ம சுவாலி முடிஞ்சது. வழி விடு, அதான் என்ன அடிச்சிட்டல, இனிமே எதுக்கு? வழி விடு. நீ இப்ப உள்ள போக கூடாது. சின்ன துறையும் வந்திருக்கான், வழி விடு. சின்ன துறையுமா? கமிஷனரும் வந்திருக்காரு. போலீஸா? சுவாலி முடிஞ்சது. என்ன சொல்ற? கமிஷனர் சின்னத்தர, அவர் ராக்கி சாரு எல்லாரும் வந்திருக்காங்க சார பாக்குறதுக்கு. அவர் தானே காலேஜ் ஸ்கூல் எல்லாம் கட்டி கொடுக்குறாரு, அதுக்குதான். எங்க பாரு, இந்த உலகத்துல யாருமே இப்படி செய்ய மாட்டாங்க. அவர் எல்லாத்தையும் இலவசமா செஞ்சு கொடுத்துட்டு இருக்காரு. அவருக்கான மரியாதை கொடுத்துதானே ஆகணும். அதான் இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர், எஸ்ஏ, கமிஷனர் எல்லாரும் அவரை பார்க்க வந்திருக்காங்க. சாலி முடிஞ்சது. எல்லாரும் உள்ள போனா ராணி உள்ள இருக்கா, மாட்டிக்கிடுவா. போச்சுது, அவமானத்தின் உச்சமா போயிரும். உள்ள போச்சுது. இந்த ராணி இப்ப உள்ள போய் தூங்கிட்டாலே என்னமோ தெரியலையே. சரி, என்ன விடவாது செய்யுங்களே. எல்லாரும் எனக்கு காத்துட்டு இருப்பாங்க. இருட்ட வரை செஞ்சுட்டு நாங்க வயக்காட்டு வழியாடி தான் போனோம். பாம்பு பள்ளிலாம் கிடக்கும், விடுங்க. நைட்டு போல போறியா? அதெல்லாம் வேண்டாம். நான் போறேன். இவ்வளவு நேரத்துக்கு போவாங்களா யாராவது? அதெல்லாம் வேண்டாம், காலையில போ. பட்டணம் நினைச்சிட்டீல்ல நீங்க? ஏற்கனவே அங்க தங்கங்கள் என்ன தேடிக்கிட்டு இருக்கோம். நீங்க இப்படிலாம் பண்ணாதீங்க. நேத்து நான் இப்படிதான் வந்துட்டு இருந்தேன், ஒரு நல்ல பாம்பு சட்டுன்னு சாடிச்சுது. அதெல்லாம் போக வேண்டாம், காலையில போ. அசால்ட் சொல்லுதியே, நான் என்னமோ வீட்டுக்கு விருந்து கொண்டிருக்க மாதிரி. இங்க பாரு, இந்த வீட்டை நான் எடுத்திருக்கேன். இது நம்ம வீடு, விருந்துக்கு வந்திருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இங்க பாரு, நைட்ல நான் விட மாட்டேன். காலையில போ, விடிஞ்சதுக்கு அப்புறம் போ. இங்க பாருங்க, என்ன நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க? இது கிராமம், அப்பள வெளியில பொம்பளை தங்க முடியாது. அத்தி ஊரே என்ன வலவேசி தேடிரும். வெளியில விளையாட வந்தேன், நைட் ஆயிட்டு நாங்க தங்கிட்டு இருந்தேன்னு சொல்லி முடிச்சு விட்டுறீங்க நினைக்கிறீங்க நீங்க. ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. தங்கங்கள் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கு, நான் போறேன். சரி இரு, நான் கொண்டு போய் விடுறேன். உங்க கூட போனா அவ்வளவுதான், நான் போயிடுறேன், விடுங்க. அப்படிலாம் விட முடியாது, நான் கொண்டு விடுறேன். இரு வண்டி சாவி எடுத்துட்டு வரேன், உன்னை கொண்டு விட்டு வரேன். பின்னுலயே போ. சார், நான் போறேன் சார், என்ன விடுங்க. இன்னொரு சார்ஜ் மூஞ்சில் அடிச்சிருவேன். இங்க பாரு, புரிஞ்சுக்கடி. என்ன சார்னு சொல்லக்கூடாது. நான் உனக்கு ஒத்தலி விட மாட்டேன், அப்படிலாம் விட முடியாது. நான் கொண்டு விடுறேன். யாரும் கேட்டா எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். வா. வேண்டாம் சொன்னா கேளுங்க. நான் சமாளிக்கிறேன், போதுமா? வா. உன் மேல எந்த தப்பு வராது, நான் எப்படி சமாளிக்க மட்டும் பாரு. வா. என்ன விட்டுருங்களே. அதான் சொல்றேன்டி, நான் உன்னை கூட்டு போறேன். வா. அது புட்டி நைட்டு உன்னை ஒத்தையில நீ அனுப்பி நினைச்சிட்டு இருக்கா? எங்க ஊர்ல எனக்கு பழக்கம் தான், நான் போயிருவேன். அதெல்லாம் முடியாது, நான் அதான் கொண்டு விடுவேன். இரு, வண்டிச்சு விட்டுட்டு வரேன். அத்திச்சோலி முடிஞ்சது. நீங்களாம் போங்க, நான் பேசிட்டு வரேனே. ரொம்ப லட்சணமா இருக்கும். ஆமா, நீங்க எங்க பண்ணிட்டு இருக்கீங்க? எட்டிச்சேவா, எப்படியாவது நம்மள காப்பாத்துட்டு. நாங்க பூச்சி பிடிக்க வந்தோம். இந்த நேரத்துல எங்க நல்ல பொம்பளை அது உனக்கு தெரியாது? அது வேண்டாம் உனக்கு. வீட்டுக்கு போங்கடி. அது எனக்கு தெரியும், நீ வீட்டுக்கு போ. அதான் உனக்கு எனக்கு எதுவும் நினைப்பு போச்சுல. என் மேல நீ அக்கறையா இருந்தாலும் போதும். நீ அக்கறையா இருக்கிறதுக்கு நான் உன் புருஷனா? சப்பா, இவன் வேற நேரங்காலம் தெரியாம அம்மா உள்ள ராணி இருக்கால, மாட்டிக்கிடுவாளே, ஊரே வந்திருக்கும் போலுக்க. டேய் சல்மான், சார பாத்தியா என்ன? அத்தி சின்ன தெரிய வந்திருக்கா, ராணி உள்ள இருக்கா. அத்தி போச்சதே. கமிஷனரும் ராக்கி சாரும் மாறினாங்க, அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சுவாலி முடிஞ்சது. அத்தி வீட்டுக்குள்ள பாம்பள்ளி போட வந்தோம். ஒருவேளை பாம்பு போட்டு அந்த சார் போட்டுன்னு போயிருப்பாரோ, அதான் ராணி பிள்ளை பயத்து நிக்காலோ. அத்தி உள்ளுக்குள்ள வேற பூட்டி போட்டிருக்க, உள்ள எப்படி போவன்னு தெரியலையே. எதுக்கு இன்னைக்கு போய் பாத்துக்கிட்டு காலையில பாருங்களேன். அம்மா, இவ எதுக்குங்க நிக்கா? என்ன பார்க்க வந்திருக்கா? ஐயோ, இவ வேற. உன்னை பார்க்கறதுக்கு. சத்தியமா என்ன பார்க்க தான் வந்திருக்கா.
இவன் அநியாயம் தாங்க முடியல. நான் எங்க போனாலும் என் பின்னாடியே வரடா. கேட்டா காதலிக்கலன்னு சொல்லுவான். இவன் மனசுல நீ இடம் பிடிச்சிருவா. மனசுல இடம் பிடிக்கணும் இல்லையோ, தாலி கட்டிடுவோம் இல்ல. கட்டிடுவ 2 நாள் தான் பாப்பேன். ரொம்ப வாழாட்டினான்னு வச்சுக்கோயேன், தாலி கட்டி போட்டுவேன். அதுக்கப்புறம் நமக்கு பொண்டாட்டி இருந்து தானே ஆகணும். அத்தி ராக்கி சாரே, அத்தி எம்எல்ஏ வந்துட்டாரே. இப்ப நான் என்ன பண்ணுறது தெரியலையே. அத்தி எல்லாம் எவ்வளவு சோட நான் இப்ப கைதா போறேன். என்ன சிறையில அடைக்க போறாவ. அத்தி 10 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு நான் படாத பாடுபடுதேனே. இந்த சில்லுவண்டி பேச்செல்லாம் கேட்டுட்டு சீரழிஞ்சு புட்டேனே. அத்தி சாவர காலத்துல ஜெயிலியா ஆயுசுலாம் முடியணும். இன்னைக்கு நேரமே சரியில்லைன்னு நினைக்க. இன்னைக்கு பார்த்து பிளான போட்டுட்டோமே. அம்மா ஜபா, நீ இருக்கு நீங்க வந்து நிக்கா. என்ன பக்கம் வந்திருக்கா? நம்புற மாதிரி இல்ல. அவா சும்மா நடிப்பா. என்ன பக்கம் தான் வந்திருக்கா. இவனுக்கு ஏதாவது ஒரு முடிவு பண்ணியே ஆகணும். சரி வாங்க சார பாக்கலாம். உனக்குள்ளே போட்டிருக்கு. சார் தூங்கிட்டு தரேன் என்னமோ. சாயங்காலம் 6:30 தானே ஆகுது. அது எப்படி தூங்குவாரு? அதானே இல்ல, டயர்டா இருக்குன்னு தூங்கிட்டு வரேன் என்னமோ. ஜபா உன்ன பக்கம் வந்தா செய்யலாம். தங்கம் கழுவி நிக்குது. கருப்பு விட்டு போச்சுல, ஒத்தையில வந்திருக்கா. அதை துணைக்கி கூட்டு வந்திருக்கா. ஐயோ, இப்ப இவங்கெல்லாம் சேர்ந்து உள்ள போனா ராணி நிலைமை. ராணியும் அவரும் உள்ள இருக்காங்க. 2 பேரையும் ஒன்னா இந்த ஊரே பார்த்துச்சுன்னா அது எல்லா விஷயமும் வெளியில வந்துருமே. நாம சென்னையில பண்ணது எல்லாம் வெளியில வந்துருமே. ஐயோ, என்ன பண்ணு. ஐயோ, அவரு சாரு வெளியில போயிருப்பாருன்னு நினைக்க. பயவுளி இவ்வளவு சமாளிச்சு பார்க்க முடியலையே. அத்தித தமிழ் பயவுளி எங்க போச்சுன்னு தெரியலையே. அவ ஓரளவுக்கு சமாளிப்பா. இந்த 5 முடியுமே சரியில்லைல்ல. எனக்கும் அந்த சந்தேகம் இருந்துகிட்டு தான் இருக்கு. இவனுக்கு இங்க என்ன வேலை? மாட்டிக்கிட்டே ராணி உள்ள இருக்கா. அந்த பட்டணத்துக்காரர் உள்ளதான் இருக்காரு. உள்ளுக்குள்ளோடி பூட்டிட்டாருட்டி. ராணி போய் உள்ள மாட்டிக்கிட்டு இப்ப என்ன பண்ணுன்னு தெரியல. சோழி முடிஞ்சிட்டுன்னு சொல்ல வேண்டியதானே. எட்டி, இவங்கெல்லாம் இப்ப உள்ள போறாங்களாம். போதாக்கரைக்கு எஸ்ஏ, கமிஷனர், இன்ஸ்பெக்டர் எல்லாரும் வராங்களாம். இவங்கெல்லாம் வந்தா பத்திரிக்கையும் உள்ள வரும். மானமே போயிருண்டி. அத்தி எந்த நேரத்துல பிளான போட்டான்னு தெரியலையே. இப்ப எப்படி இவங்களை உள்ள போடாம பண்ணணும்? என்னட்டி பண்ண? அவ தமிழங்க, அவளை காணும். அந்த ஒரு பையலதான் குண்டக்க மண்டக்க யோசிக்கும். அவளால மட்டும்தான் யோசிக்க முடியும். ஒரு எடுபட்ட கல்வி காட்டி கொடுத்துட்டு போயிடாத. தமிழ் எங்க இருந்தாலும் கூட்டிட்டு வா. அந்த ஒரு பையலையால மட்டும்தான் குண்டக்க மண்டக்க யோசிக்க முடியும். அவ நல்லா யோசிப்பா. அவளை போய் கூட்டிட்டு வா. எப்படி கூட்டிட்டு ஓடியாரன்னு மட்டும் பாரு. தங்கம் கிழவி, அத்திச்சோலி முடிஞ்சது. அது அவசரம், அதான் போயிட்டு இருக்கேன். பரவாயில்ல நில்லுங்க. அதான் சொல்றாங்கல்ல, நில்லுங்க. எங்க போறீங்க? சோலி முடிஞ்சது. கூட்டு வந்து கோத்து விட்டுட்டாரு. கொலை கேஸ்ல உள்ள போறேன்னு. அட பாவமே. வெறும் 10 ரூபா. வெறும் 10 ரூபா. கொலைக்கு உடந்தா இருந்ததுக்கு 10 ரூபா கூலி. 10 ரூபாய்க்காக ஜெயிலுக்கு போறேன்னு. ஆத்தி ஆத்தி, என்னத்த சொல்லன்னு தெரியலையே. தங்கங்களவி, காத்தே வரல. அத காத்து வாங்கலான்னு வந்தேன். எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நான் போறேன். ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா. இங்க வாங்க, முதல்ல நில்லுங்க. என்னடி பண்ண? தமிழ் வந்தா மட்டும் தமிட்டி முடியும். ராக்கி ரொம்ப மும்முரமா நிக்காருடி. ஆக்கி சார், சந்தேகமே இல்ல. எல்லா பயவழிலும் இங்கதான் சுத்துது. அப்படின்னா என்னமோ வேலை பார்த்துருக்காளுங்க. திருட்டு மொழி முடிச்சுக்கிட்டு அலையும் போதே நான் நினைச்சேன், இன்னொரு பயவுல வர வேண்டியிருக்கு. வந்துட்டுனா கன்ஃபார்ம் பண்ணிடலாம். தமிழ் தானே. பாம்பு, நெட்டோக்கொலி, பூச்சி பட்டையெல்லாம் பறக்கிட்டு அலையும் போதே எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. கன்ஃபார்ம் ஆயிட்டு. என்ன வேலை பார்த்துட்டு இருக்காளுங்க. அப்புறம் அம்மையாரே, நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கியா? என்னடி கையங்களும் மாட்டிட்டோமா? நாம மாட்டினது இருக்கட்டும். ராணி போய் உள்ள மாட்டிக்கிட்டாடி. என்னடி சொல்ற? உள்ளுக்குள்ளோட லாக் பண்ணிட்டாருடி. ராணி போய் உள்ள இருக்குடி. அத்தி வேலைய ஆரம்பிச்சிட்டாரோ. இப்போ ஊரே வந்து நிக்குது. என்னடி பண்ண போறோம்? சோலி முடிஞ்சது. இதுக்கு ஓடி மெட்ராஸ்க்கு ஓடி போனா, இதுக்கப்புறம் எங்கிட்டி ஓடி போவ? அத்தி ஓடி போறதே நமக்கு பொழப்பா போயிரும் போலுக்கு. எட்டி, மானமே போயிரும் டி. அவர் எதுக்கிட்டி உள்ளோடி போட்டுனாரே? அந்தி சந்தி நேரம், கிளுகிளுப்பான நேரம், புடிச்சவா, அதான் உள்ளுக்குள்ள லாக்கு போட்டுட்டாரு பைய உள்ள. அத்தி சிக்கிட்டாலோ.
கமிஷனரு எஸ்ஏ எல்லாரும் வந்துகிட்டு இருக்காங்க. கூட பத்திரிக்கையாளர்களும் வந்துட்டு இருக்காங்க. இப்போ மட்டும் கதவை திறந்தா உள்ள ராணி இருப்பா. நம்ம ஒட்டுமொத்த மானமும் போயிருண்டு. நம்ம மெட்ராஸ்ல பண்ணதெல்லாம் புட்டு 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 புட்டுதான். ஜோலி முடிஞ்சிட்டுன்னு ஒத்த ஒத்தல சொல்ல வேண்டியது நட்டி. ஓய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதான் உங்களுக்கு எனக்கு பிரேக்கப் ஆயிட்டல. பரவ என்ன அத்தி பிரேக்கப் சொல்லாத. இப்போ இவ ஏதாவது காரியம் ஆக வேண்டியது இருக்கு. எதுவும் வாய் விட்டுறாத. என்னடி சொல்ற? பிரேக்கப்பா? இப்பதான் டீ கொடுத்து சமாதானப்படுத்தின. மச்சக்காரன் ஐயா நிலா. எனக்கு மட்டும் அந்த வாய்ப்பு கிடைக்கல. அதுக்கு அவளும் உன்னை விரும்பணும். அதான் உன்னை பிரேக்கப் சொன்னால. அது ஒண்ணு இல்லடா, பையன் ஏதாவது தப்பு பண்ணும். அந்த நேரத்துல என்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக பிரேக்கப்பும்பா. ஏன்னா நம்மளுக்கு தண்டனை கொடுத்துடக்கூடாதான். பிரேக்கப் சொல்லிட்டு அவ யாரும் நாம யாரும் ஆயிரும்ல. அதுக்கு தான் இப்ப பிரேக்கப் சொல்றானா பையன் ஏதோ ஒன்று வசமா பண்ணிருக்குன்னு அர்த்தம். எடி பிரேக்கப்பா? அது வந்து சொல்லிட்டு நம்ம இடத்துக்கு பிரேக்கப்பா? அப்ப ஏதோ வேண்டாம் வேலை பார்த்துருக்கா அப்படிதானே? அத்தி வா விஷயம்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருக்குடி. அத்தி பல நாள் திருட ஒரு நாள் அகப்படுவான்னு சும்மா சொன்னவ. நான் தப்பு பண்ணிட்டு அவன்கிட்ட பிரேக்கப் சொல்லுவேன். இப்போ பிரேக்கப் சொன்னு பையல கண்டுபிடிச்சிட்டாமட்டி. எப்படி பண்ணிட்டு இருக்கா? அதான் உங்களுக்கு எனக்கு பிரேக்கப் ஆயிட்டல. எஸ்எஸ்ஆர் வந்துட்டாரு. கமிஷனர் வந்துட்டாரு. அத்தி சாலி முடிஞ்சது. எஸ்ஐயா கமிஷனரா? அத்தி இல்ல முடியல, ஏதோ பேயாட்டம் தெரியுத. பெருசா ஏதோ பண்ணிருக்காளோ. அது சரி, நீங்க எங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னமா பண்ணுவா? அதுக்கு நீங்க யாரு? அத நம்ம இதுக்கு பிரேக்கப் ஆயிட்டல. இங்க வாங்க. அத பிரேக்கப் ஆயிட்டல. கமிஷனர் வந்துட்டாரு. பாக்கி சார், கமிஷனர் சார் வந்துட்டாரு. வாங்க சார். சாலி முடிஞ்சது. நம்மள யாரும் காப்பாத்த முடியாது. அது இப்ப கூட வடிவு தப்பிச்சிட்டா. நான் மாட்டிக்கிட்டே கூட்டு வந்து என்ன சாலியை முடிச்சிட்டாலுல. செல்வன்ட்டு சகவாசம் சீரழி விடு சும்மா வச்சிருந்தாங்க. சீக்கிரம் நான் வீட்டுக்கு போகணும். சரி சரி வா, கொண்டு விட்டு. நான் போயிருவேன், என்ன விட்டுருங்களே. வேண்டாம் வேண்டாம், இந்த வயக்காட்டு தாண்டி மட்டும் விட்டுட்டு வரேன். வா. ஏதோ வெள்ளி சத்தம் கட்ட மாதிரி இருக்குது. இங்க யார் வர போறா? இருங்க, ஏதோ சத்தம் கட்ட மாதிரி இருக்குது.